எந்த இடத்துலயாச்சும் ஆதவ் சபரிசனை பத்தி பேசி பார்த்திருக்கீங்களா? பேசினதே இல்லை. வாயே திறக்க மாட்டா. அப்படி நாளைக்கு நாளைக்கு அமைச்சர்களை கையில போட்டு வச்சிருக்காரு, ஆட்சியில ஊழல் நடக்குது, அவரும் கோடி கோடியா தான் சம்பாதிக்கிறாரு, எல்லாமே அவர் நினைச்ச அளவுக்கு உதயநிதியை செய்யறதை விட டபுள் மடங்கு சபரிசன் திமுக செய்யறாரு. ஆனால் இவருடைய கவனம் அங்க போகவே போகாது. அதுவும் நாளைக்கு ஒரு கொள்கை ரீதியா விமர்சனம் செய்ய மாட்டாரு, இல்ல ஏதோ ஒரு தவறை சுட்டி காட்டி பேச மாட்டார் உதயாட்ட. உடனே நீ வா, என்ன பெரிய ஆளு வா. அதாவது அது தன்னை வெறுப்பேத்தி பாக்குறதுக்கும் மாப்பிள்ளையோடைய தூண்டுகோலும் அது பின்னாடி இருக்குங்கிறாங்க. அவரை வேணும்னே தூண்டு. இப்படி பார்த்தா சபரீசனோட ஸ்லீப்பர் செல்லா ஆதவ் அர்ஜுனா அவரு வெளியில போனது உதயாவுடைய சில கட்டாயங்கள்னாலதான், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனாலதான். பட் சபரீசன் இன்னைக்கும் நண்பர்களா தான் இருக்கிறாரு. நடுவுல கூட சபரீசன் ஒரு 40 கோடி ரூபாய்க்கு வாட்ச் கட்டியிருக்காரு அப்படின்லாம் ஒரு வந்துச்சுல போட்டோ, அதை பிரசன்ட் பண்ணது ஆதவ் தான். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க இன்னமும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனாலதான் கவனம் இங்க வர மாட்டேங்குது. முதல்ல இவர் பேச்செல்லாம் ஒரு பொருட்டா, அதாவது துணை முதலமைச்சரை பேசுனதுக்கு ஆதவ் பேசுறதெல்லாம் 2ஆம் நம்பர் தொழில் பண்றவங்க, இல்லீகல் லாட்டரி நடத்துறவங்க, பொண்டாட்டி வேணான்னு விட்டுட்டு போயிருச்சு. அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லா பொண்டாட்டியும் அவன தலைவர்கள்லாம் விட்டுட்டு போற நிலைமையில இருக்கிறாங்க. பணத்தை மாமனார் முடக்கிட்டாரு, ஒன்னத்துக்கும் வழி இல்லாம இருக்கிறான். எந்த வகையிலையுமே தனி மனித ஒழுக்கத்தில் ஒரு எடுத்துக்காட்டு இல்லை. வாழ்க்கையில அரசியல்ல எதுலையுமே உருப்படியா சாதிச்சதில்லை. விசிகால இருந்தப்பையும் உனக்குன்னு ஒரு தனித்துவம் கிடையாது. அதுக்கு முன்னாடி நீ யாருன்னே தெரியாது. பிரசாந்த் கிஷோரை நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னா, இப்போ பிரசாந்த் கிஷோர் டெல்லியில இருந்து வந்தப்போ ஃபிளைட் ஓட்டிட்டு வந்த பைலட்டு நான் தான் கூப்பிட்டு வந்தேன்னு பெருமை பேசிக்குவான். அதுக்கு நான் அவனை கூப்பிட்டு மாலை போட முடியுமா? நீ என்ன ஃபிளைட் டிக்கெட் போட்டு உன் கார்ல இப்போ கூப்பிட்டு வந்தேன், இங்கே எப்படி கூப்பிட்டு வந்தியோ? இப்போ திமுக ஆட்சி அமைச்சதுக்கு காரணமே நான் தாங்கிற மாதிரி இவர் மாறு தட்டிக்கிறாரே தவிர எந்த ஒரு இடத்துலையும் ஒரு பிளஸ் ஃபேக்டரே இல்லை. பட் இவர் பேசுறதெல்லாம் இன்னைக்கு பேசும் பொருள் ஆகுது இல்லை. இப்போ நம்ம உட்காந்து 2 நிமிஷம் பொழப்பு கேட்டு பேசுறான்ல, அதுக்கு தான் அவன் வா துணை முதலமைச்சர் வா, முதலமைச்சர் வாங்கினான். அவங்க வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. கவர்மெண்ட் வந்தோன்னே இருக்குது. ஏன்னா அந்த குடும்பம் மொத்தமாகவும் இப்போ மார்ட்டினோடைய மனைவியும் ஏடிஎம்கே போயிட்டாங்க. அவர் மார்ட்டினும் ஃபுல்லாக ஏடிஎம்கேக்கு தான் ஃபண்டிங் பண்ணுறாரு. இவன் போய் வெளியில் போயிட்டு துணை முதலமைச்சரை சொடக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். திரும்பியும் திமுக நாளைக்கு ஒரு ஆட்சி அமைக்கிறப்ப மார்ட்டினின் குடும்பத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் திமுக கொடுக்குதுன்னு நீங்களே பாருங்க.